ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாங்கள் ரீசெண்டாக ஒரு 4 நாள் ஊருக்கு போயிருந்தோம். அந்த டைம் எங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஹாலிடே ஃபுட் தான் ஃபீட் பண்ணியிருந்தோம். அந்த ஹாலிடே ஃபுட்டு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹாலிடே ஃபுட் வந்து ஃபிஷ்ஷெலாம் சேல் பண்ணுவாங்கள்ல, அந்த ஷாப்லேருந்து தான் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. இது கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற டவுட்டில் தான் நானே சொல்லியிருந்தேன். ஆனால் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். இதில் வந்து 100ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் 50 ரூபா தான். பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் நார்மலாக ஃபிஷ்ஷுக்கு இந்த ஃபுட்டு ரெண்டுமே தான் ஃபீட் பண்ணிகிட்ருப்பேன். இந்த கோல்டன் ஃபிஷ்ஷுக்கு வந்து நான் டெய்லியும் 2 டைம்ஸ் ஃபீட் பண்ணுவேன், மார்னிங் அப்புறம் நைட்டு. இவங்க 2 பேரும் எப்போவும் நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நம்ம கிட்ட போனோன்னா நம்ம எந்த சைட்லாம் போகிறோமோ அந்த சைட்லாம் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, ஏதாவது சாப்பிட தருவாளா அப்படின்னு. இவங்களுக்கு இந்த ஹாலிடே ஃபுட்டு வந்துட்டு எந்த அளவுக்கு வயிறு நிறையுமோ தெரியல அப்படின்னு யோசனையாக தான் இருந்தது. இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணி தான் வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஆக்சுவலாக ஸ்டிக் ஆகி தான் இருக்கணும். இவங்க பின் பண்ணி ஒருவேளை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. அது வேறு ஒரு பக்கம் யோசனையாக இருந்தது. காற்று போயிருக்குமோ, இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுமா என்னவோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தேன். இது பார்க்குறதுக்கு ஒரு சுண்ணாம்பு கட்டி மாதிரி இருந்தது. ஸ்மெல் சுத்தமாக வரவே இல்லை. நார்மலாக ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுற ஃபுட் எல்லாமே ரொம்ப அப்படி கருவாடு வாடு அடிக்கும். பாக்ஸு திறந்தாலே நிற்க முடியாது. இது வந்துட்டு ஒரு ஸ்மெல்லுமே இல்லை. நார்மலாக ஒரு சாக் பீஸ் மாதிரி கூட இருந்தது. கையெல்லாம் அப்படி மாவாக ஒட்டிகிட்டு இருந்தது. இதை டேங்க்குள்ளே போட்ட உடனே அழகாக பபிள்ஸாக வந்துட்டு இருந்தது. ஸ்டார்டிங்கில் அப்படி மிதந்தே கிடந்தது. அதுக்கப்புறமா அடியில் டிப் ஆகிட்டு அப்படி பபிள்ஸாக வந்துட்டே இருந்தது. ஃபிஷ்ஷு கிட்ட போய் பார்க்குன்னு பார்த்தோன்னா அது அந்த பக்கமே போகலை. ஃபிஷ்ஷுக்கும் ஒரு ஸ்மெல்லும் தெரியலன்னு நினைக்கிறேன். இது நான் ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டில் போட்டிருந்தேன்ல, அப்புறம் நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்து அந்த மோட்ருக்கிட்ட போட்டேன். ஏன்னா இது கரையுமோ கரையாதோன்னு எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. அதனால் சரி மோட்ருக்கிட்டே போட்டோன்னா அந்த தண்ணி அலம்பிகிட்டே இருக்கும், கரைஞ்சிரும் ஃபாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தூக்கி போட்டேன். இது வந்துட்டு ஒரு 6 to 7 hours பிஃபோராகவே போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊருக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஊருக்கு போகிறதுக்கு ஒரு ஈவினிங்காக போட்டுட்டு நாங்கள் ஒரு நைட்டாக ஊருக்கு கிளம்பணும். இவங்க எப்படி சாப்பிடுவாங்க என்ன எதுன்னு எதையுமே பார்க்க முடியாது. இன்னும் வெளியிலையும் ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கேன். அதில் வந்து நார்மல் கப்பி ஃபிஷ் தான் இருக்குது, பிளாக் கலர். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஜீப்ரா ஃபிஷ் இருக்குது. மொத்தம் 10 ஃபிஷ் இருக்குது இதுக்குள்ளே. ஸோ இதுக்கு வந்துட்டு வெளியில் தான் இருக்குது, சன்லைட்லாம் இருக்கும். அதனால் ஃபுல்லாக முழுசாக போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ½ பீஸ் மட்டும் எடுத்து இவங்களுக்கு போட்டாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இதை 2 துண்டாக உடச்சி எடுத்தேன். இதுவும் அதே மாதிரி தான் அப்படியே மிதந்துட்டு பபிள்ஸ்லாம் வந்துச்சு. இந்த ஃபிஷ் அப்படியே கிட்ட போய் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கண்டுக்கவே இல்லை. நார்மல் ஸ்டோன்னு நினச்சிட்டு போயிட்டாங்க போல் எல்லாருமே. அது ஸ்டோன் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, அப்படியே ஒயிட்டாக. இவங்க எல்லாமே பேரண்ட் ஃபிஷ். இவங்களோட குட்டீஸ் எல்லாமே பக்கத்தில் இன்னொரு தொட்டியில் இருக்காங்க. அந்த தொட்டிக்கு வந்து நான் இதில் ½ பீஸ் தான் போட்டேன். ஏன்னா அவங்களாம் குட்டீஸ் தானே, ஓவராக ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் இதில் ½ பீஸ் மட்டும் போட்டு வச்சிட்டேன். இவங்களுக்கு வந்து டக்குன்னு உடச்சிட்டேன். 2 துண்டாக வந்துட்டு அதில் குட்டி பீஸாகவே எடுத்து போட்டேன். இவங்களுக்கு வந்து ஓவர் ஃபீட் பண்ணாலும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பீஸாகவே போட்டேன். இதுக்குள்ளே வந்து டோட்டலாக ஒரு 16 குட்டீஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 8 to 10 குட்டீஸ் வந்துட்டு காப்பாற்ற முடியல, இறந்து போயிட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன்னும் தெரியல. இவங்க வந்துட்டு இப்போ தான் குட்டி பிறந்து ஒரு 3-4 days இருக்கும். ஒரு 4 குட்டி வந்து கொஞ்சம் பெருசு, 10 days ஆகிருக்கும். மற்றது எல்லாமே ஒரு 3 to 4 days ஆன குட்டீஸு. ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா இவங்க எல்லோரும் நல்லா வளர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். அப்புறமா எங்கள் வீட்டுக்கு 2 பூனை குட்டீஸ் வந்து ரெகுலராக பால் குடிக்க வருவாங்க. நாங்கள் அவங்கள டீலில் விட்டுட்டோம். இந்த கேட்டுக்கு ஒரு ஹாலிடே ஃபுட் இல்லாமல் போயிட்டே, உங்கள் சாப்பாட்டுக்கு நீங்களே தேடி எடுத்துக்கோங்கடா. விளக்கட்டி, உன்னோட ஹாலிடே ஃபுட்டு வந்து இந்த ஏரியாவில் உள்ள எலி, சரியா? ஒன்று விடாமல் எல்லாத்தையும் எலிலாம் பிடிச்சி கொண்டு வரும். எலி, குருவி, புறா அதெல்லாம் பிடிச்சி கொண்டு வரும். ஸோ அது எப்படியும் சர்வே பண்ணிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அன்னைக்கு நைட்டுக்கு மட்டும் ஒரு 2 பவுல் நிறையா பால் ஊற்றி வச்சுட்டு கிளம்பிட்டோம். இது எப்போ கரைஞ்சி நீங்கள் எப்போ சாப்பிடுவீங்கன்னு தெரியல, சாப்பிடுங்க. ஆமாம், மீன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க. வச்சிட்டியா? இதுவே முழுசாக தின்றுமே. அப்போ அது நனையாது, சும்மா தான் இருக்கு. ஓடு. அது புதுசாக ஏதாவது நம்ம உள்ளத்துக்கு போட்டோம்னா அதில் போயிட்டு உட்காந்து கல் மதியே தான் இருக்கு. ஆமாம், ஸ்டோனோட ஸ்டோனாக சேர்ந்து கிடக்கு. 1 2 1 தான் போட்டிருக்கேன். அங்கேயும் போட்ட விலையும். ஆமாம்,
அங்க 2 தொட்டிக்கும் போட்டிருக்கியா? குட்டிக்கும் கொஞ்சம் பாதி பிச்சு போட்டேன். பிஞ்சிருந்தா பிச்சிருக்கேன்ல. ஆமாம், கஷ்டப்பட்டு தான் உடைச்சேன். அப்போ நனைய ஒன்று அதில் மொத்தமும் நனைஞ்சிடாதா ஒரே நாள்? ஊருக்கு போயிட்டு வந்ததும் 2 பேரும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க. ஸோ இவங்கள பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒருத்தி எங்கள் வீட்டை காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு மாறி போயிட்டா. யூஸ்வலாக அங்கங்கேயும் மாற்றி மாற்றி தான் வந்து பால் குடிச்சிட்டு இருக்கோம். இங்கே ஒரு வாரமாக ஆளை காணணுன்னே வீட்டை காலி பண்ணி போயிட்டா. இந்த ஒயிட் கேட் மட்டும் எங்கள் வீட்டிலே தான் இருந்துச்சு. நாங்கள் வந்ததும் ரொம்ப ஒரே கொஞ்சலாக இருந்தது. ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹாலிடே ஃபுட்டு எங்கே போச்சுனே தெரியல, காணாமல் கரைஞ்சி போயிருச்சு. நானும் ஃபிஷ் டேங்க் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன். 2 ஃபிஷ்ஷுமே நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க. போகும்போது எப்படி தக்காளி பழம் மாதிரி இருந்தாங்களோ அதே மாதிரி தளத்தலன்னு இப்பயும் தக்காளி பழம் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஹாலிடே ஃபுட்டு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். வீட்டில் இருக்கிற நேரம் ஒரு நேரம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா அது எப்படி சாப்பிடுது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இது எப்படி கரையும், அந்த கரைஞ்ச பீஸெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி போய் தேடி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியல. அதனால் வெளியில் இருக்கிற மீன் தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கரையலை, கொஞ்சோண்டு இருக்குது பாருங்கள், அங்கே டார்க் ஒயிட்டாக தெரியுதா, சாக் பீஸ் மாதிரி. அதுதான் அந்த ஹாலிடே ஃபுட்டு. இந்த குட்டீஸோட ஹாலிடே ஃபுட் வந்து ரொம்ப கரையலை, கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஆனால் எல்லா குட்டீஸும் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு போயிருந்தேன்ல, அங்கேருந்து ஒரு அல்லி செடி கொண்டு வந்திருந்தேன். அந்த டீட்டெயில் vlog பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரிப்பு டே 1, 2, 3லாம் போட்டிருந்தேன். அதில் ஒரு 4th டே வரும்னு நினைக்கிறேன். இந்த அல்லி செடியெல்லாம் ஒரு பக்கத்தில் ஒரு தண்ணியாக கிடந்தது, அதுக்குள்ளே இறங்கி பறித்து இங்கே கொண்டு வந்து போட்டு வச்சுருக்கேன். இதை போட்டு ஃபிஷ் டேங்க் இன்னும் அழுக்காயிருச்சு. சரி எப்படியும் க்ளீன் பண்ண தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தூக்கி இதுக்குள்ளேயே போட்டாச்சு. இங்கேயும் நம்மளுக்கு லைட்டாக கரையாமல் தான் இருக்குது அந்த ஹாலிடே ஃபுட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோட்டரே கிடையாது, வெறும் தொட்டி தான். அதில் மோட்டர் இருக்கிறனால அதில் ஃபாஸ்ட்டாக கரைஞ்சிருச்சு. இதில் பாதி தான் போட்டிருந்தோம், அதுவுமே எப்படி கரையாமல் கிடக்குது பாருங்கள். சரி எப்படியோ நம்ம ஃபிஷ் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, அது வரைக்கும் நம்மளுக்கு போதும். இந்த அல்லிப்பூ வந்துட்டு பர்பிள் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. இதை எப்படி நான் வந்து நட்டு வச்சுருக்கேன், இவங்க எவ்வளோ தூரத்துக்கு க்ரோ ஆகி வராங்க அப்படிங்கிறத பார்க்கணுன்னா நீங்கள் பியல் சிட்டி பியல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ஃபிஷ் டேங்கையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. சேம் டேயே க்ளீன் பண்ண முடியலை. ஊருக்கு போயிட்டு வந்ததும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு நாள் கழித்து தான் க்ளீன் பண்ணேன். ஹாலிடே ஃபுட்டு போட்டால் டேங்க் வந்து ரொம்ப அழுக்காயிரும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்தளவுக்கு தெரியல, நீங்களே பார்த்தீங்க. ஆனால் இருந்தாலும் நான் வந்துட்டு 1 டே கழித்து ஃபிஷ் டேங்க்லாம் க்ளீன் பண்ணி ஸ்டோன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக அங்கங்கே செட் பண்ணி ஒரு புது செட்டை கொடுத்தாச்சு. ஃப்ரெஷ்ஷான வாட்டரில் 2 பேரும் ஜாலியாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.